சார்ந்த அறநெறி கற்ற பெரியவர்களே, பண்பு சார்ந்த பண்டைய தமிழ் தாய்மார்களே, வான்பும் மரபும் மரத்தமிழ் புறார்களே, உண்டுதனை உண்ணும் உயிர் காக்கும் உழவர் பெருங்குடி மக்களே, வண்டமிழ் தாயே, வளமிகும் தமிழகமே, சிறந்தாத்தி கரங்கூப்பி வணங்குகிறேன் வணக்கம். நாடகம் என்பது ஒரு நாட்டின் அகப்பொருளை விளக்கமனாகும். கலைகள் வரலாற்றில் ஆயக்கலைகள் 64, ஏயவனர்வுக்கு எண்ணாமல் இணை சொன்னான் கவிகம்பன். ஆதியில் தோன்றிய ஆடல் கலைகளும் பாதியில் தோன்றிய பாடல் கலைகளும் பல சீர் தவறு முறைகள் நடத்திய இமையால் நாடெங்கும் நாடக கலை சிதைந்தும் பின்னங்கப்பட்டுள்ளது. நாடெங்கும் நாடக கலை பரப்ப வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு தபத்திரி டிடி சங்கரா சாமிகள் பல நாடகங்களை உருவாக்க செய்திருக்கின்றார். இயல், இசை, கூத்து இயல்பிய தமிழாகவும் இசை மிச்ச தமிழாகவும் கூத்து என்பது நாடக தமிழாகவும் வந்திருப்பது நன்தமிழ் நாடகத்தமிழ். தென்னகத்திலே பொன்னகரமாக விளங்கக்கூடிய இந்நகரத்தில் பி செட்டியவட்டில் அமர்ந்து அருள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி, ஸ்ரீ வேப்பிள்ளை மாரியம்மன், ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பேச விழாவினை முன்னிட்டு 46வது மண்டகப்படி விழாவினை நடத்தும் சந்தன செட்டியார் மகன் எஸ் சுப்பிரமணியன் லட்சுமி குடும்பத்தார் சார்பாக இன்று இரவு இவரங்க மேடையிலே ஸ்ரீ பாண்டிச்சாமி என்னும் தெய்வீக பக்தி பரவசூட்டிய நாடகத்தை சீரோடு சிறப்பு நடத்தி கொண்டிருக்கும் விழா தளபதி அவர்களே, விழா கமிட்டியார் அவர்களே, பேரன்புமிக்க பெரியவர்களே, பெரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, நாடு போற்று நல்லவர்களே, ஊர் போற்று உற்றவர்களே, கல்வி கற்றுணர்ந்த அன்பு சகோதரர்களே, அருமை மாணவர்களே, மலையாள செல்வங்களே, இந்நாடக விழாவினை காண வந்திருக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த நாடகத்தை வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் இரவு பகல் பாராமல் மக்களுக்காக சேவை செய்து கொடுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லப்பட்டுள்ள காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் எனது சார்பாகம் எனது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நாடகத்தின் அமைப்பாளர் எங்களுக்கு வக்கீல் அன்புள்ள கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி எனது வணக்கம். கூத்த ஆரம்பிச்சாச்சு, சரி, கூட்டமும் கூடிருச்சு, பப்புன்னு வந்தாச்சு. நல்ல வேலை யாருமே படுக்கலை. ஏன்னா சில ஊர்ல பாத்தீங்கன்னா 7 மணிக்கு பைய வரிச்சு கூட உட்காந்துருப்பாங்க. எதுக்கு 7 மணிக்கு இடம் கிடைக்காதுன்னு. சரி, நானும் ஆரம்பிக்க 10 மணி 10 ஆயிரும். சரி, நம்ம சொந்த கதை சோ கதை பேசிட்டு லேசா இடுப்ப சாய்க்கிறான்னு சாப்பாங்க. சரி, அப்ப சாய்க்கிறவது காலைல சாணி போடுறது எந்திரிச்சு போவாங்க. எந்த சாணியை சொல்றீங்க? 2 சாணியை போடணும். சரி, இவங்க சாணியை கொண்டு காட்டுல போடணும். மாடெல்லாம் காட்டுல கட்டி கிடக்கும். சரி, மாட்டு சாணியை கரைச்சி வாசல்ல போடணும். இந்த அம்மா வீடு இந்த பக்கம், சரி, அந்த அம்மா வீடு அந்த பக்கம், வாசல் ஒரே வாசல். சரி, இந்த அம்மா சாணியை கரைச்சி வாசல் இப்படி தெளிச்சிட்டு இருக்கேன், அந்த அம்மா வாசலுக்கு சாணியை கரைச்சி அப்படி தெளிச்சிட்டு இருக்கேன். சரி, இந்த அம்மா அந்த அம்மா சாணி தெளிச்சுக்கிட்டு எப்படி ஆண்டி நாடகத்தை பெருந்தியே, சரி, நாடகம் பிறந்துச்சு அப்படின்னு சாணி தெளிச்சுக்கிட்டே கேட்கும். சரி, அந்த அம்மா சொல்லும் பாரு பதில் எப்படி நாடகம் பேர்பட்ட நாடகம் நல்ல நாடகம். சரி, நல்ல நடிகர் வந்திருந்தாங்க, நாடகம்லாம் சூப்பரா இருந்துச்சு. சரி, நான் தான் தூங்கிட்டேன். தூங்கிட்டு பெருமையா சொல்லுதியா? யாராவது தூங்குனி அப்படின்னு எந்திரிச்சு முகத்தை பார்த்துட்டு அப்புறம் கூட படுத்துக்குங்க தம்பி. மாப்பிள்ள வீட்டுல போய்கிட்டு ராத்திரி வந்திருந்தா பாரு பாப்பூடு, அது சரியில்லை, எது சரியில்லை, சரியில்லை, அவனுக்கு இது சரியில்லை, எது தொண்டை சரியில்லை, அப்படிலாம் பேசிடக்கூடாது. சரி, பாண்டிச்சாமி நாடகம் சிறப்பான நாடகம். ஆமா, வந்திருக்க சிறப்பான நடிகை வந்திருக்காங்க, நாடகம் சிறப்பான நடக்கும். இப்ப எப்படி அமெரிக்கா தரீங்களோ அதே போன்று காலை கதிரும் உதயமா வரை கலைவந்திக்க காத்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் அன்பு மாதிரி வேண்டி கேட்டுக்கொண்டு அண்ணே சொல்லுங்க. ஏன்னா பாண்டிச்சாமி சில பேர் பார்த்திருப்பாங்க, ஆமா, சில பேர் பார்க்காம இருப்பாங்க. நம்ம ஊர்ல சரி பாண்டிச்சாமி வச்சிருக்காங்க, நாடகம் பார்க்கறதுக்காக சில பேர் வந்திருப்பாங்க, சில பேர் அதுக்காகவே சில பேர் வந்து எதுக்குங்க எதுக்காக தெரியுமா? பப்புண்டாஞ்சு போட்டு பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு போயிடலாம், சரி அப்படின்னு அதுக்காக சில பேர் வந்திருப்பாங்க. ஏப்பா தம்பி என்னாச்சு? வருவாங்க. சரியா போயிட்டு வந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆமா அப்படின்னு பப்புண்டாஞ்சு மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் சில பேர் வந்திருப்பாங்க. சரி, சில பேர் அதுக்காகவே சில பேர் வந்திருப்பாங்க. எதுக்காக தெரியுமா? நம்ம ஊர் நம்பர் ஆடம் பக்கம் போயிட்டாங்க. சரி, நம்ம வீட்டு ஏண்டா ஒத்தையா வீட்டுல தூங்குறது நடு கும்பல பாய விரிச்சு போட்டு கும்பல வந்து பயம் இல்லாம தூங்கலாம். சரி, அப்படின்னு தூங்குறதுக்கா சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் அதுக்காகவே சில பேர் வந்திருப்பாங்க. எதுக்கியா? எதுக்காக தெரியுமா? வீட்டுல பேச மாட்டாங்க, காட்டுல பேச மாட்டாங்க, சரி, தோட்டத்துல பேச மாட்டாங்க, நடு கும்பல உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா நாடகம் பார்த்துருக்கேன். சரி, பக்கத்து கையை சும்மா இருந்தா தானே, ஆமா, பக்கத்துக்கு தொடைய பிடிச்சி நோண்ட ஆரம்பிச்சிடறேன். இந்த
இந்த என்னைய பாரு பாரு அப்படின்னு அந்த அம்மா கேட்க ஆரம்பிச்சிடும். சரி ஏன்டியா நடந்து விட்டு கிளம்பி வந்தியே, வீட்டை பூட்டிட்டு வந்துட்டியா, வீட்டு பார்த்து வந்துட்டியா, ஆட்டுக்குட்டியை கட்டிட்டு வந்துட்டியா, சரி கோழி கொஞ்சம் மூடி வந்துட்டியா, அவன் முன்னாடி வன வச்சுக்கிட்டால முல்லை, ஐயோ முன்னாடி அவனை வச்சுக்கிட்டால இந்த நமக்கு எதுக்கு அப்படி எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. சரி ஆனா சில ஊர்ல நம்ம ஊர் அன்பான ஊரு இப்பமே காத்து தர மாதிரி சரி இப்போ நாடகத்தை காணப்பட சொல்லி கொண்டு அன்பு மாதிரி வேண்டி கேட்டுக்கொண்டு சரி இப்ப தமிழகத்தின் முதுகெலும்பு எப்படின்னா விவசாயம் தான். ஏன்னா விவசாயம் வர வர அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆமா எப்படின்னு கேட்பீங்க. இப்ப இன்னைக்கு இந்த கல்ல அரிசி வாங்கலாமா, சரி நாளைக்கு அந்த கல்ல அரிசி வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். சரி ஏன்னா காலங்கள் மாற மாற ஆனா அரிசி சாப்பாடு சாப்பிட முடியாது மாத்திரை போடுறது உயிர் வாழமால் ஆக போகுது. ஓஹோ அப்படி காரணத்தினாலே விவசாயம் வந்து சேத்துல கால வச்சாத்தே நம்ம சோத்துல வைக்க முடியும், சோத்துல கைய வைக்க முடியும். விவசாய சீரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அந்த காலத்துல வாழ்ந்த பெரிய மனுஷங்க பூரா சரி 130
130 வயசு 140 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. சரிங்க. காரணம் என்னன்னு? என்ன காரணம்? அவங்க சாப்பிட்ட உணவு அது மாதிரி சாப்பிட்டாங்க. சரி. என்ன சாப்பிட்டாங்க? சோளச்சோறு, கம்மஞ்சோறு, கேப்பசோறு, சோறு, சாமசோறு சாப்பிட்டாங்க. சரி. தெம்பா இருந்தாங்க, திறமையா இருந்தாங்க. சரிங்க. அண்ணே காலையில எந்திரிச்ச உடனே நீராகாரத்தை ஒரு சொம்பு குடிச்சு போட்டு சரி தோட்டத்துக்கு போவாங்க. ஆமா, தோட்ட வேலை பாக்குறதுக்கு. சரி. காலையில 6 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு அசராம வேலை செஞ்சாங்க. சரி. காரணம் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு. இப்ப நீராகாரம் யார்கிட்ட கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியாது. சரி. ஏன்னா இப்ப குக்கர் சாப்பாடு ஆகி போயிருச்சு. சரி. 3 விசில் வந்து சாப்பாடு இறக்கி வச்சு விதவிதையா இருந்துரும். அடுத்தது இன்னைக்கு வேலை இல்லை. ஏன்னா இந்த காலையில ஏந்திரிச்சு நீரார குடிக்கிறாங்களா பாட்டுல, அது என்னங்க அதை பத்தி பேசாது. சத்து டானிக்க பிடிக்காத ஒரு விஷயம். அதான் உங்களுக்கு பிடிக்காது அப்படி எடுத்துக்கிட்டு. சரி. அப்படி நீராகாரம் இப்ப தெரியாம இருக்குது. அப்ப நீராகாரத்துக்கு தெம்பா திறமையா வேலை பார்த்தாங்க. சரி. அண்ணே அப்ப வாழ்ந்தவங்களுக்கு எந்த ஒரு வியாதியுமே கிடையாது. ஆமா, சக்கரை கிடையாது, பிரஷர் கிடையாது, சுகர் கிடையாது, பிபி கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, எந்த வியாதியும் இல்ல. ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. சரி. இந்த பெத்த ஆத்தா மருங்க உயிரோடு இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து 15 புள்ள பெத்து இருக்குது. சரி. காரணம் என்னன்னே? ஆஸ்பத்திரி போனதில்ல, இல்ல ஊசி போட்டதில்ல, சரி மருந்து மாத்திரை சாப்பிட்டதில்ல, இல்ல என்ன அப்படி புள்ள பெத்து இருக்காங்க. 5 புள்ள பெத்து இருக்காங்க. சரிங்க. அப்பெல்லாம் புள்ள பெத்தாக எப்படி பெத்தாக? எப்படி? ஒரு புள்ளைய பெத்து தூக்கி கையில பார்த்தோம்னு வச்சுக்க, ஒரு புள்ளையும் 5 கிலோ 5.5 கிலோ கனமா இருக்கும். ஆமா. அந்த புள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்து வீட்டுல போட்டோம்னு வச்சுக்க, சரி நடு வீட்டுல பார்த்து வீட்டுல பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப பிறந்த புள்ள மூத்திர அடிச்சா சொயின்னு மேல போய் விட்டத்துல போய் அடிச்சிச்சு. மூட்ல அடிக்கி. அப்ப இப்பெல்லாம் எப்படி தெரியுமா? பொண்டாட்டி மாசமா இருந்தா போதும், சரி புருஷனுக்கு இடுப்புல எடுத்துறான். நீ தண்ணியை தூக்காத, நீ துணியை துவைக்காத, நீ பாத்திரத்தை விளக்காத, எந்த வேலையுமே செய்ய விடுறது இல்லை. சரி. எல்லாம் புருஷனும் மாமியாலும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. இந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டி போனா சரி டாக்டர் செக்அப் பண்ணி சொல்லி போடுவார். இந்த பொண்ணுக்கு வந்து சத்து குளர் இருக்குது, சரி சத்து ஊசி போடணும் அப்படிம்பாரு. மாசம் கூட்டி கொண்டு போய் சத்து ஊசி போட்டு 10வது மாசம் உடம்பு சரியில்லை பிள்ளை ஆஸ்பத்திரி இடுப்புல எடுத்து ஆஸ்பத்திரி கூட்டி போனா சரி டாக்டர் சொல்லி போடுவார். எப்படி? பிள்ளை வந்து ஆபரேஷன் பண்ணி பிள்ளைய வெளியே எடுக்கணும் அப்படின்றாரு. சுகப்பிரசமா புள்ள பத்தாக 5 பிள்ளை கூட பத்தாக. சரி. இப்போ ஒரு பிள்ளை பத்தாலும் ஆபரேஷன் பண்ணி பிள்ளை வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்லுவாரு? ஆபரேஷன் பண்ண 40,000 ஆகும் சொல்லுவாரு. சரி. சொல்றதா 40,000. டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரப்போ 1 லட்சம் 1.5 லட்சம் வந்துடும். சரி. சரி காசு போனா அண்ணே பணம் எப்படின்னா சம்பாதிச்சிடலாம். ஆமா. உயிர் போனா திரும்ப வருமா? எப்படி வரும்? காசு போனா போயிட்டு போகுது. ஆபரேஷன் பண்ணி பிள்ளைய வெளியே எடுங்க அப்படின்ட்டு சரி பணத்தை கட்டி ஆபரேஷன் பண்ணி இப்ப பிறக்கிற புள்ளைய வெளியே எடுத்து பார்த்தா இந்த மாதிரி பீரு பாட்டில் சைசிலையும் சோடா பாட்டில் சைசிலையும் இப்ப பிறக்க பிள்ளைய இருக்குது. சரி. தாய்ப்பால் கொடுத்தா அளவு குறைஞ்ச பால் யாருமே கொடுக்கறது இல்லை, பிள்ளைக்கு பால் கொடுக்கறது இல்லை. அப்புறம் அப்பவே புட்டி பாட்டில் ஊற்றி கையில கொடுத்துற பாட்டில். சரி. அப்ப பிடிக்கிற பாட்டில் தான் பழங்கும் சுடுகாடு வரைக்கும் இன்னும் ஏகப்பட்ட பேர் பாட்டில் விட்ட பாடு இல்லை, விடுறது இல்லை. ஏன்னா அப்ப அப்படி தெம்பா இருந்தாங்க, திறமையா புள்ள பத்தாக. சரி. இப்பெல்லாம் எப்படி தெரியுமா? புட்டி பாலை குடிச்சிட்டு மூத்திரத்தை கால் கவுட்டுக்குள்ளே நடந்துட்டு போயிட்டு இருக்குது. காலகட்டம் ஆயிட்டு இருக்கு. சரி. ஏன்னா என்னதான் இருந்தாலும் சீரோடு சிறப்பு சொல்லிக் கொண்டு தென்னகத்திலே பொன்னகரமாக விளங்கக்கூடிய இந்நகரத்தில் வி செட்டியப்பட்டியில் அமர்ந்து அருள் பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி, வேப்பிலை மாரியம்மன், ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு 46வது மண்டல அபிஷேக விழாவினை முன்னிட்டு நடத்தக்கூடும் நாடகம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாஸ்துக்குரிய சந்தனம் செட்டியார் மகன் பாஸ்துக்குரிய அன்பானா ஏ சுப்பிரமணி லட்சுமி குடும்பத்தார் சார்பாக இன்று இரவு இவரங்க மேடையிலே ஸ்ரீ பாண்டிச்சாமி என்னும் தெய்வீக பத்தி பரவச ஊட்டிய காதல் காவியம் நாடகம் நடைபெறுகின்றது. இந்நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகைகள் நடிகை கலைஞர்கள் வருமாறு, இதை நான் கூறுமாறு, இதை நீங்க செவி கொடுத்து கேட்குமாறு சென்ற இடமெல்லாம் தனக்கு நேரடி வெற்றி முடிச்சுட்டு வரும் நடிப்பு செவேந்தன், நடிப்பின் சிகரம், நடிப்பு தத்துவம், நடிப்பு புயல், நாடக உலகில் நவீன கட்டழகன் என்ற பட்டம் பெற்று தென்னக யூடியூப் புகழ் பெற்ற பாஸ்துக்குரிய அன்பு தம்பி VPK வேங்கை கருப்பையா அவர்கள் இவருங்க மேடையிலே வெள்ளைச்சாமியை நடித்து உங்கள் அன்பை மரப காத்து கொண்டிருக்கின்றார். அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைப்பது, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைப்பது, ஒரு அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து வைப்பது, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல சென்ற இடமெல்லாம் தனக்கு நேரடி வெட்டி முடிச்சுட்டு வரும் கவிக்குயில் கலைவாணி, சொற்போர் அரசி, குயிலும் இனிமையாக பாடக்கூடிய பாஸ்துக்குரிய அன்பு சகோதரி சுபாசினி அவர்கள் இவருங்க மேடையிலே வெள்ளையம்மளாக நடித்து உங்கள் அன்பை மரப காத்து கொண்டிருக்கின்றார். செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சே செந்துக்கிட்டு பாடுதமா இந்த மனசே, அக்கம்பக்காரும் இல்லை ஆறுங்காரமும் இல்லை, சுத்து முத்து
விசவேந்தன் நடிப்பின் சிகரம் வீர வசனம் பேசும் விகடகவி என்றெல்லாம் பட்ட பெற்ற பாஸ்துகூரி அன்புள்ளும் KS அலெக்ஸ் பாண்டியம்மன் அவர்கள் இவருங்க மேடையிலே சேது பதியாகும் பின் பாண்டிமினித்தை மன்னித்து உங்கள் அன்பை காத்து கொண்டிருக்கின்றார். முக்கியமான விஷயம்னே சொல்லுங்க. பாண்டிச்சாமி நாடகத்துல வெள்ளைச்சாமி வந்து ஜல்லிக்கட்டு காலை அடக்குவாப்படி. சரி, இந்த ஜல்லிக்கட்டு வேஷம் போட்டு ஆடுறதுக்காக நம்ம திரைப்பட புகழ் 3 படத்துல இந்த மாடு நடிச்சிருக்குது. உண்மையாலுமே பெரிய மருது, சில்லுன்னு ஒரு காதல், சிவகாசி சரி திரைப்படத்தில் நடிச்ச மாடு வேஷம் போட்டு ஆடுறதுக்காக பாஸ்துகூரி அன்பு தம்பி பாலா அவர்கள் இவருங்க மேடையிலே ஜல்லிக்கட்டு காளையாகும் பின் நண்பராக நடித்து உங்கள் அன்பை மரப காத்து கொண்டிருக்கின்றார். ஆறுமுனிய சக்கரவர்த்தி, இசை தென்றல், இசை ஞானி, இசை புயல், இசை மன்னன் என்றெல்லாம் பட்டமன்ற இளமணத்தை சேர்ந்த SP பட்டை முரியசன் அவர்கள் இவருங்க மேடையிலே ஆறுமுனியம் அன் பின்பாடு இசைத்துக் கொண்டிருக்கின்றார். 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே தெய்வமல்ல சும்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே தெய்வமல்ல சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வமல்ல சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாடா தந்து புத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா எறும்பு கண்டாவே தொட்டு துப்பு சேராவே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணூரக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலு சொரு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தகத்துக்கு பின்னாலே தெய்வம் அல்ல சும்மா ஓ தகத்துக்கு பின்னாலே தெய்வம் அல்ல சும்மா காட்டி விரல போடுச்சு கையா சொல்லி கொடுத்த அண்ணாடு கூட கொடுத்து நல்ல சொரு கொஞ்சி கொடுத்த காட்டி விரல போடுச்சு கையா சொல்லி கொடுத்த அண்ணாடு கூட கொடுத்து நல்ல சொரு கொஞ்சி கொடுத்த கணவட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சில துண்டு வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணல நாங்க பாதரணிப்பே அம்மா கொஞ்ச நேரம் காணல நாங்க பாதரணிப்பே பொன்ன படம் ஆக்கையிலே அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே தேடிருக்குமா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பதத்துக்கு முன்னாலே தெய்வம் அல்லாண்டுமா குடிகார அப்பனுக்கு அடிமணமாக்கப்பட்ட கோபுரமான உயரே கோடுமையும் தாங்கிக்கிட்ட குடிகார அப்பனுக்கு அடிமணமாக்கப்பட்ட கோபுரமான உயரே கோடுமையும் தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனப்பட்டு அத்தனையும் நாம் படிக்க ஆகிச்சுக்கு தாங்கிக்கிட்ட பட்டதும்ப போதுமே நான் பாதையிலே உசுர விட்டே அம்மா பட்டதும்ப போதுமே நான் பாதையிலே உசுர விட்டேன் பட்டில் தொட்டி கட்டிடம் உனக்கு பச்சை மூங்கி வெட்ட வச்ச ஆறார துண்டமாக்கி அரிசி போட வச்சு புட்ட படி கொடுத்து சுமந்த என்ன கூட உடைக்க வச்சு புட்டே பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாகிமக சும்மா
அருமையான பாடல், அருமையான இசையமைப்பு. அதற்கு இணையாக சென்ற இடமெல்லாம் தனக்கு ரெண்டு வெட்டி முடிச்சுட்டு வரும் மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க பெத்துபான், கோடையடி குமரர், பலபாத்திய மன்னன் என்ற பட்டப்பெற்ற பாஸ்துக்குரிய அன்பு உள்ளம் வரதராஜன் அவர்கள் இவருங்க மேடையிலே மிருதங்கம் அண்ட் டோலக் தபேலா இசைத்துக் கொண்டிருக்கின்றார். அருமையான வாசிப்பு. பலபாத்திய மன்னன் கோடையடி குமரர் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் என்ற பட்டப்பட்டு பாஸ்துக்குரிய கேடி தனபால் அவர்கள் இவருங்க மேடையிலே ஆல்ரவுண்ட் இசைத்துக் கொண்டிருக்கின்ற தனபால்.
அருமையான வாசிப்பு. தாள கலைஞர் தாள மாஸ்டர் பட்ட பெற்ற அன்பு தம்பி முத்துக்குமார் அவர்கள் இவருங்க மேடையிலே தாளம் இசைத்து கொண்டிருக்கின்றார். அருமையான வாசிப்பு. சீனமைப்பு சிறப்பான முறையில் அமைத்துக்காக அருமையான சீனமைப்பு மனமாத அண்டி தெரிந்து கொண்டு கலையரங்க அருமையான கலையரங்க அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் என்னங்க கட்டுறது கைமண் அளவு கல்லாத உலகளவு பழமளிக்கிறங்க. சரி ஆனா எத்தனை ஊருக்கு பேருக்கு எத்தனை இடத்துல பேர் வாங்கியிருக்கேன். ஆமா ஆனா செட்டியப்பட்டியில நடிச்சு பேர் வாங்கிட்ட அப்படின்னு வச்சுக்க அதான் நல்ல நடிகை. ஏன் அப்படின்னா சொல்லாங்க படித்த மேதைகள் படிக்காத மாமேதைகள் உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி அப்படி காரணத்தினாலே நம்ம ஊர்ல தேர் திருவிழா மற்றும் மாநாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் மற்றும் புதுமனை புகுவிழா பூப்புனித நீராட்டு விழா அனைத்து விசேஷங்களுக்கும் உங்கள் காதுகளுக்கு இனிமையான பழைய புதிய கிராமிய பாடல்களை கரண்ட் இருந்தாலும் கரண்ட் இல்லாவிட்டாலும் ஜெனரேட்டர் மூலமாக ஒளி அமைப்பகம் மணவை புகழ் மாதவன் ஒளி அமைப்பகம் சவுண்ட் சர்வீஸ் மாதவன் ஒளி அமைப்பு சிறப்பு. ஏன்னா மைக்கு ரொம்ப குயிக்கு, டீப்பு ரொம்ப டாப், லைட்டு ரொம்ப வெயிட், அருமையான ஒளி தம்பி. மணவை புகழ் மாதவன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அண்ணா அவர்களுக்கும் இதில் பணிபுரியும் ஆபரேட்டர் அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சாத நன்றிகளை வணக்கம் தெரிந்து கொண்டு சரி முக்கியமான விஷயம் எப்படி தானத்தில் தானம் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுவார்கள். சரி உங்கள் வந்த பிள்ளை இருந்தாலும் உங்கள் சொந்த பிள்ளை ஏற்று சாப்பாடு ஒரு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. அவங்க சொந்த பிள்ளைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சாதம் எப்படி பரிமா அதே போன்று நம்ம நாடு நடிகர் சிறப்பான முறையிலே சாப்பாடு ஏற்பாடு செய்து சாப்பாடு பரிமாறி அன்பு அண்ணே நாடு நடிகை பூரா திருப்தியா சாப்பிட்டாங்க. சரி எனக்கு தான் உடம்பு சரியில்லை. சும்மா கொஞ்சமா அப்படிதான் சாப்பிட்டேன். சும்மா போட்டு என்ன பாவி ஒரு வாரத்துக்கு பசிக்காதரா எங்களுக்கெல்லாம் என்னால முடிஞ்ச அவ்வளவுதானே. சாப்பாடு அருமையான சாப்பாடு நல்ல ஒரு ஏற்பாடு. சரி அப்படிங்கிறதாலே குழுவின் நன்றியை தெரிந்து கொண்டு இந்த பயலு பூரா பொசுன்னு பாக்குறாங்க. யாப்பா பொம்பளை புள்ள வரலண்ணா என்னடா எத்தனை பேர்த்து பேரை சொன்னானே அக்காலி பப்புனுக்காரன் டான்ஸ்கார பிள்ளை மட்டும் சொல்லலையே. புள்ள வந்துச்சா வரலையா இல்ல கூட்டி வந்தா விட்டு வந்துட்டாங்களா சரி இல்ல கெல்டு கட்டையும் தள்ளிட்டு வந்துட்டாங்களா யோசிக்கிறாங்க. சரி அது மாதிரி ஆடல் அழகி சுந்தரி நடிப்பு தாரகை நாட்டிய மேனகை சிங்காரி நாட்டிய ஒய்யார் என்ற பட்டம் பெற்று கண்ணுத்தை சேர்ந்த கலைமணி அவர்கள் இவருங்க மேடையிலே டான்ஸ் காமிக்க நடித்து உங்கள் அன்பை மார்ப காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆடி வெள்ளக்கார வேளாய் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் மணப்பாறை அருகிலுள்ள விடத்தலாம் பற்றி சேர்ந்த PRS ரங்கராஜ் அவர்கள் பப்புன்னு காமிக்கவும் பல வேடங்கள் நடித்து உங்கள் அன்பை மரப காத்து கொண்டிருக்கின்றேன். யாரும் தூங்கிறாதீங்க, நாடகத்தை முடிச்சிருந்து பாருங்க. தூக்கம் வருதா? டீ வேணுமா? சரி காப்பி வேணுமா? வாக்கு வேணுமா? பீடி சிகரெட் வேணுமா? முறுக்கு மிச்சர் பொட்டுக்கள் மட்டும் என்ன வேணும் கேளுங்க, நான் வாங்கி தாரேன். ஆனா காசு நீங்க தான் கொடுக்கணும். எப்பா அவங்களுக்கு தெரியாதா? சம்பளம் கால கொடுப்பாங்க. அப்படி காரணத்தினாலே நம்ம ஊர்ல இந்த நாடகம் இல்லைங்க. சரி இந்த நாடகம் வந்தா சரி பொன்னசங்கர் நாடகம், வீரபாண்டிய கட்டபொம்மன், பாசி பதக்கணை, பவளக்கொடி, ஹரிசந்திரா மயான கண்டம், காத்தவராயன், மகமாயி, முத்தாலம்மன், மதுரை பாண்டி மற்றும் வள்ளி திருமணம் எந்த நாடகம் வந்தாலும் சிறப்பான முறையிலே சிறந்த நாடகத்தை அமைத்து கொடுக்க நாடகத்தின் அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளருமாகிய பாசுக்குரிய அன்பண்ணா வக்கீல், அவர் பேர் வக்கீல் என்ற கொடுங்க. நாடகம் சிறப்பாக நடக்கும். இந்த நாடக விழாவினை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் 46ஆம் நாள் மண்டல அபிஷேக விழாவினை முன்னிட்டு பாசுக்குரிய அன்புள்ளம் சந்தனம் செட்டியார் அவர்களது மகனுமாகிய சுப்பிரமணி லட்சுமி குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிந்து கொண்டு அண்ணே மண்டல அபிஷேக நாடகம் சரி ஆனா நிறைய நாடகம் நடந்திருக்கு. பப்புன் டான்ஸ் பார்த்துருப்பாங்க. சரி சாப்பிட்டுட்டு உள்ள உட்காந்துருப்ப அண்ணன் சொன்னார் கொஞ்சம் பப்புன் டான்ஸ் குறைச்சிட்டு கதை ஆரம்பிங்க, கதைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா அவர்கள் விருப்பத்திற்காக மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாதே திரைப்பட உலகிலே
மக்கள் மனதை நீங்கா இடம் பிடித்த புரட்சி தலைவர் விஜயகாந்துடைய பாடலை பாடிவிட்டு நான் விடைபெறுகிறேன். அப்படி காரணத்தினாலே அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கு மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, அணி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, திருத்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மாறி போன போதும் இனி தேறு போகும் வீதி, வாரி வாரி கூட்டும் இனி யாரு உனக்கு நாதி, பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்ததாலே நீ பலிய சுமந்த நீதி, சாமி வந்து சேர்ந்திருமா நீ பலிதான் நீந்திடுமா, அந்த விண்ணுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, திருத்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, எங்கும் இன்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரு, துன்பம் வந்த போதும் அது துடைப்பது இங்கு யாரு? கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு இனி திருத்த போவதாரு? எந்த புண்ணும் ஆறிடுமா மீன்பலிதான் மீந்திடும், இந்த விண்ணுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, திருத்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, இந்த நாடக விழாவினை யூடியூப் மூலமாக ஒளி அமைத்துக் கொண்டு யூடியூப் சேனல் விஎஸ்கே சுந்தர் அண்ணா அவர்களுக்கு கிடைக்கும் சார்பானது. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த என்னவனே. பூவும் காட்டும் சேரும் போது வாசம் வருகிறதே, நல்ல நேர காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது.